அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் ஒருத்தர் நேரம் செலுத்திருக்கான் வண்டிய. ஒருத்தர் காது கேட்கல போல இருக்கு, போட்டி ஆரம்பிச்சுட்டு அங்கேயே நிக்கிறான் ஒருத்தன். ஏன் அவன் நவர மாதிரியே தெரியல. ஏன் காது கேட்கலையே, போட்டி ஆரம்பிச்சுட்டுல போயிட்டு இந்த முன்னாடி 3 பேர் போயிட்டு இருக்காங்கல்ல. மிதவேக சைக்கிள் போட்டி நான் மெதுவா போறேங்கிற பாத்துருவோம் என்ன நிலவரன்னு. 4 பேரு, 4வரில் 3வருக்கு பரிசு நிச்சயம். அந்த 4வரில் 3வர் யார்? இது இன்னும் சற்று நேரத்தில் தெரிவிக்கப்பட இருக்கிறது. தம்பி இன்னும் கூட்டணிக்கெல்லாம் குடிச்சுதான் வருவாமல இருக்கு. அவங்களுக்கு தட்டில சோட்டை போட்டு விட்டீங்கன்னா அப்படியே ஹேண்ட் பார்ல வச்சு சாப்பிடாமல இருக்கு. அங்கேயே நிக்காம அடுத்து இந்த 3 பேர் தான் போயிட்டு இருக்கிறேன். நான் இப்ப வர்ற மாதிரி இல்லைங்க, நீங்க என்ன போங்க, நான் மறுபடியும் கோட்டை அடிச்சுட்டு வர்ற மாதிரி அதுல நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா வேகத்தடை இருக்கு, வேகத்தடை அதுல வேகத்தடை தாண்டி வருது. நான் வேகத்தடைக்கு முன்னாடியே நிற்பேன்னு சொன்னதுனாலே என்னமோ உடனே வேகத்தடையை தாண்டி நிக்கிறாங்க. பாத்துருவோம் இது வேற சொல்லிட்டான், ஏங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எங்களுக்கு ஓட்ட முடியலங்க அப்படின்னு வேற இடையில. ஆனா அவன் நின்றுட்டு தான் இருக்கான். இதுவும் மிதவேக சைக்கிள் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். இதோ 4வரில் 3வர், 4வரும் நாங்கள் யாருக்கும் தனித்தவர்கள் அல்ல என்பது போல மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இதில் குழப்புவதற்கு வாய்ப்பில்லை. முதலில் ஆரம்பித்த புதிதில் தான் நான் மிதவேக சைக்கிள் போட்டுனா வேகமா போட்டேன். ஐயா நான் தெரியாதனமா புதிதில் விட்டு மறுவகைக்கு வழங்குவீங்களான்னு கேட்டு நான் கிடையாது தம்பி, வெரி குட், இருந்தாலும் உங்களை முயற்சிக்கு பாராட்டுகள். தற்போது 4வரில் 3வராக மாறி இருக்கிறார்கள். 3வருக்கும் பரிசு நிச்சயம். எந்த பரிசு என்பதில் பரிச்சயம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நிச்சய பரிசு உண்டு. உங்களுக்கான பரிசு என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற வகையிலே தற்பொழுது 3வர் சென்று கொண்டிருக்கிறார்கள். 3வரும் 3 திசையிலே 3 இடைவெளியிலே மிக சரியான இடைவெளியிலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நம்ம தூரத்துல நின்னாலும் காலை கீழே கொடுக்குன்னா தோழி முடிஞ்சு போகுது. உனக்கு 3வது வரைக்கும் தான், கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஆலமரம் அரச மரம் வரைக்கும் இருக்கு. பிள்ளையார் கோயில் அரச மரம் வரைக்கும் உனக்கு போட்டி நிகழ்வு இருக்கு. இருந்தாலும் நீங்க இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, முயற்சிக்கு பாராட்டுகள். அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுங்க. புழுதியில விடுற மாதிரி இருந்துன்னா கொஞ்சம் அண்ணனை போய் தள்ளி நின்னுக்கு. அதனால கவனமா போங்க. இந்த போயிட்டு இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். நடுவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்து போய் என்னப்பா நீங்க போட்டியை முடிக்க மாட்டீங்க, நான் மட்டும் பைக்கு போட்டி ஆரம்பிக்கிறேன், பைக்கு போட்டி ஆரம்பிக்க போறாரு. அதனால சீக்கிரமா அப்படிங்கலாம் சொல்ல மாட்டேன். உங்களுடைய திறமையை இதில் செலுத்துங்கள். உங்களுடைய திறமைக்கு வாழ்த்து. அதில் கொஞ்சம் கைதட்டி ஆரவாரம் பண்ணி உற்சாகப்படுத்துவோம் அப்படின்னு இருக்கீங்களா? அது இல்ல சத்தம் போடு நல்லா. முடிஞ்சதா? எத்தனை பேரு? எனக்கு 3வது பரிசு போதும் தான், எவ்வளவு நேரம் என்ன வெயில நிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையன் போயிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 3வரில் 2வராக மாறி இருக்கிறது. போட்டி இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இறுதி பரிசு யாருக்கு? இறுதியில் பரிசு யாருக்கு? மாரத்தான் வீரன் ரீகனுக்கா அல்லது விசித்திரனுக்கா? இதோ இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வருகிறது. விசித்திரன் ரீகன் எந்த இன்னுக்கு முதல்ல கிடைக்குதுன்னு தெரியல. ஆனா ரீகன் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இருக்கிறாரு. அவன் ரீகன் நீங்க என்ன முன்னாடி போவான், நான் வாரம் பின்னாடி, நீங்க என்ன பாத்துக்க, மோதி பாத்துருவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கான். இவன் ஆதரவு இல்ல. 2 பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. யாரும் நிறுத்துற உங்களுடைய வேலை கைதட்டி உற்சாகப்படுத்துறது மட்டும்தான். யாரு முடிச்சு விட்டதா போட்டி? ஏதோ வேகமா அண்ணன் போய் நின்றுட்டு இருந்தா நான் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இல்ல மறுபடியும் போய் நின்றுட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல. நான்